வணக்கம். இந்த வீடியோவில் நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, எல்லாருமே பூஜை ரூம்பு எல்லார் வீட்லேயும் இருக்கும். அந்த பூஜை ரூம்பு கோயில் மாதிரி மணக்கும், வாசனை தர்றதுக்கு நான் பயன்படுத்துகிறத உங்களுக்கு வீடியோ மூலமாக சொல்லியிருக்கிறேன். ஜாதி பத்திரி. அந்த ஜாதி பத்திரியில் ஒரு விதமான வாசம் இருக்கும். அதே மாதிரி ஜாதிக்காய். அந்த ஜாதிக்காயில் ரொம்ப ஒரு வாசம், சாமியை வசியம் பண்ணக்கூடிய ஒரு அளவுக்கு அந்த வாசனை இருக்கும் ஜாதிக்காய். அதுக்கப்புறமா கருப்பு வால்மிளகு. வால்மிளகுன்னு கேட்டால் அதுக்கு வால் இருக்கும், சரியா? அந்த மாதிரி நாட்டு மருந்து கடையில் கேட்டுக்கோங்க. வால்மிளகு எல்லாமே ஒரு 50 கிராம் வாங்கிக்கிங்க. வெள்ளை மிளகு, அது வெள்ளையாக இருக்கும். இதை பார்த்திங்களா, வால் இருக்குது பார்த்திங்களா? இது வால் மிளகு. வெள்ளை மிளகு பாருங்கள், வெள்ளையாக இருக்கும். இந்த வெள்ளை மிளகு எல்லாமே ஒரே லெவலில் வாங்கணும். 50 கிராம் வாங்கிக்கிங்க. வால் மிளகு வாங்கிட்டீங்களா? அதுக்கப்புறம் இதில் நான் போட்டிருக்க எல்லா பொருளுமே நீங்கள் போடணும். அதுக்கப்புறமா பச்சை கற்பூரம். அதுக்கப்புறமா பச்சை கற்பூரத்துக்கு அடுத்து ஏலக்காய், நயம் சாம்பிராணி. வெட்டி எடுக்கிற மாதிரி கேட்கணும், நயம் சாம்பிராணின்னு. நயம் சாம்பிராணி, குங்குலியம், வெள்ளை குங்குலியம், கருப்பு குங்குலியம். வெள்ளை குங்குலியமும் கருப்பு குங்குலியமும் எல்லாம் போட்டு, அதுக்கப்புறமா கருப்பு குங்குலியம் வெள்ளை குங்குலியம் எல்லாமே 50 வாங்கணும். இது ப்ரௌன் கலரில் இருக்கும், அது ஒரு குங்குலியம். அந்த குங்குலியத்தையும் வாங்கிக்கிங்க. அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, இவ்வளோதான். இவ்வளோ பொருளையும் 50 கிராம் வாங்கி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கிங்க. நீங்கள் சாமியை சுத்தம் பண்ணுவீங்க, அப்போது ஃபோட்டோலாம் துடைக்கிறதுக்கு அதாவது நம்ம வீட்டில் புழங்காத பாத்திரத்தில் தண்ணி எடுத்து, கொஞ்சமாக தண்ணி கூட வேணாம், பன்னீரில் இந்த பொடியை கொஞ்சம் போட்டு நல்லா துடைங்க. நல்லா அழகாக தொலைன்னு துடைங்க. வாசம் கோயிலில் இருக்கிற மாதிரி வாசம் வரும். கண்டிப்பாக இதை நீங்கள் பயன்படுத்தியே ஆகணும். சாமி அவ்வளோக்குள்ளே நம்ம வீட்டுக்கு ஓடோடி வருவாங்க. கண்டிப்பாக இதை நான் செய்கிறது. வீட்டுக்குள்ளே நீங்கள் தொளிக்கிறனாலும் தொளிக்கலாம், அந்த இதை கலந்து வீட்டுக்குள்ளே தொளிக்கலாம். அப்படியே ஒரு தெய்வீக நறுமணம் உங்கள் வீட்லேயும் இருக்கும். நான் சொல்கிறத உண்மை, 100க்கு 100 உண்மை. நான் செஞ்சு பயன்படுத்துகிறேன். இந்த பொருளெல்லாம் சாமிக்கு ஏற்றக்கூடிய பொருள் தான். அம்மன் அம்மன், முருகன், எல்லா கடவுளும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு பொருள். இதை வச்சு நம்ம தொடச்சி எடுத்தோம்னா பூஜை ரொம்ப மனம் எப்போதுமே வீசிக்கிட்டு இருக்கும். உங்கள் வீட்டுக்கு வர்றவங்களாம் இது என்ன வாசம், அப்படி ஒரு தெய்வீக மனம் வருது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா இப்படி ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். வீடியோ பிடிச்சி